Hello guys, Spider-Man brand new day trailer decoding. எனக்கு எப்போ எடுக்கிறீங்க? ஓகே, ஸ்பைடர்மேன் டீகோடிங் பண்ண போகிறோம் இன்னைக்கு வந்து. ஏன் பண்ணுறோம்? ஏன்னா வந்து ஸ்பைடர்மேன் பிடிக்கும். பாட்டு ஓகே, ஸ்பைடர்மேன் ட்ரெய்லர் எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேன் பிராண்ட் நியூ டே. அந்த ட்ரெய்லரில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது. நிறைய புது புது கேரக்டர் வேறு யூனிவர்ஸ்லாம் வந்திருக்காங்க. வேறு யூனிவர்ஸ்னால் அதில் சேம் இடத்துல நடக்கிற வேறு ஹீரோஸ்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க அந்த ஒரே ட்ரெய்லரில். அதை பற்றி நம்ம பார்த்து அதை டீகோடிங் பண்ண போகிறோம். ரோல் த இன்ட்ரோ. டன் 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 நான் வந்துடுறேன். ஓகே, இன்ட்ரோ ஆகிட்டா? நல்லா கொடுத்தேன் இன்ட்ரோ. நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை ஸ்பைடர்மேன்? நான் இப்போ தான் ஜஸ்ட்டு பார்த்தேன், அவங்க முன்னாடி தான் பார்த்தேன். இல்லை, இதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் படம் முன்னாடி நிறைய ஸ்பைடர்மேன் படம் பார்த்துருக்கேன் நான் வந்து. ஃபர்ஸ்ட் இந்த எல்லாத்தோட பிரைம் நம்ம ஓஜி அமேசிங் ஸ்பைடர்மேன் ஓஜி நம்ம ஓஜிபிஆர் நம்ம டாபினா அவர் பண்ண இது பார்ட் 1 பார்ட் 2 வரை பார்த்தேன். பார்ட் 3 பார்த்து தான் பார்த்தேன். ஆனால் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தேன். பார்ட் 1 செம்மையா இருந்துச்சு. பார்ட் 1 வந்து சத்தியமாக எப்படி மோட்டிவேஷனாக இருந்துச்சு எனக்கு. பார்ட் 1 அச்சா பார்ட் 1 ஓகே. பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எல்லாமே அது மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அமேசிங் தான் இருந்துச்சு செகண்ட் நினைக்கிறேன். சீக்வலா இல்லை சீரீஸா? வேற ஸ்பைடர்மேன் அது வந்து சீரீஸ் மாதிரி தானே சொல்லுவாங்க. ஒரு ஸ்பைடர்மேனுக்கு ஒரு சீரீஸ் அதான் யூனிவர்ஸ். அந்த ரெண்டாவது யூனிவர்ஸில் வந்து நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேனில் என்ன சொல்கிறான், பவர்லாம் போயிடும், கண்ணாடி போட்டுட்டு எப்படி சுற்றிட்டு மாதிரி தெரியுமா விட்டுருவான் ஸ்பைடர்மேனா. அது எந்த படத்தில் வரும்? பார்ட் 2ல தான் நினைக்கிறேன் ஸ்பைடர்மேனே இருக்கிறத விட்டுருவான். பார்ட் 2 பார்ட் 3 அந்த இதெல்லாம் கச்சடாபால போட்டுட்டு அவன் வந்து கண்ணாடி கூட கண்ணு சரியா தெரியாது அவனுக்கு வந்து தெரியல அமைச்சு. அந்த சீன் எனக்கு சும்மா வேற லெவல் இருந்துச்சு. வேற லெவல் அடினா அடி. அப்புறம் பார்ட் 3ல கூட வரணும் தெரிஞ்சு கம்பேக் மாதிரி அந்த மாதிரி. ஏன்னா வெனம்லாம் வந்து கட்டர்ல விழுந்து வேற லெவலா பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தேன். அதேதான் பார்ட் 3ல என்ன நடந்திருக்கும், மியூட்டன்ட் ஆயிடுவாரு அவரு. அதேதான் இந்த பிராண்ட் நியூ டேலயும் நடக்கும்போது. மியூட்டன்ட் ஆனா இவன் குள்ள எதுவும் போகாது. பிராண்ட் நியூ டேல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இப்போ பிராண்ட் நீங்க சொல்றீங்க ஃப்ரெஷ் ஸ்டார்டிங்ல இருந்து ஏன்னா போன படத்துல பாத்துருப்பீங்க எல்லாம் கழிச்சிருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பல்ட்டா சாப்பிடும் கோடெல்லாம் அழிக்கன்னு சொல்லி கோடெல்லாம் அழிச்சு இப்போ தனியா தனி மரமா நிக்கிறாரு. இப்போ தனி மரமா நின்னாலும் அவன் ஒரு ஸ்பைடர்மேனு, அது அவன் விட்டு கொடுக்க முடியாது. பிளஸ் அவனுக்கு சூட் இருக்கும்ல போன வாட்டி, அந்த சூட் ஃபுல்லாவே இப்போ டீகம்போஸ் வரும், அதெல்லாம் விட்டுருவான். அந்த சூட்ல எப்படி நானோ டெக்னாலஜி அட்வான்ஸ் டெக்னாலஜியா இருந்துச்சு. டோனி ஸ்டார்க் பண்ணி கொடுத்தாரு. ஆனா இந்த படத்துல ஒரு நைலான் க்ளோத் அவ்வளவுதான், ஒரு நார்மல் அவனே பண்ணிருப்பான். ஆக்சுவலி அது துவைக்கலாம் செய்யணும். அந்த சீன்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்க ஹெல்ப் பண்ணீங்களா? நல்லா அதில் விட முடியாதுப்பா. அதில் வந்து இது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்பைடர்மேன் அப்படின்னா அவனுக்கு சென்சஸ் மேலே அந்த ஸ்பைடர் டிங்லிங்கு, அந்த ஸ்ட்ராங் வெப்பு, அது மேலே மட்டும்தான் அவனால் டிபெண்டாக இருக்க முடியும். அந்த காதில் யாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா, அந்த ஹோம் கம்மிங்லலாம் டெட்டா அவன் பேர் என்னமோ அந்த ஏஐ ஏஜென்ட் மாதிரி ஒருத்தருமா டெட்டுன்னு ஒருத்தர் இருப்பார். அவன்லாம் இந்த படத்தில் இல்லை, இவன் மட்டும்தான். அந்த மாஸ்க் சீனில் அவர் கீழே வந்துட்டு இருப்பார் தெரியுமா, அப்போ நீங்கள் அவர் கட்டிருப்பாங்க, ஒரு மூச்சு மட்டும் தான் கட்டிக்கிட்டே இருக்கும். அவருக்குள்ள வேற எந்த ஏஐ அசிஸ்டன்ட்டோ கண்ணுல என்ன லைட்டு கீட்டு ஒன்றுமே இருக்காது. அவர் மட்டும்தான். ஆனால் ஒரு ப்ராப்பர் ஸ்பைடர்மேன். ப்ராப்பர் ஸ்பைடர்மேனாக இருப்பார், லோன்லியாக இருப்பார், அவ்வளோதான். லோன்லின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் பிஆர் எடிட்லாம் போட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா? அந்த மாதிரிலாம் பிஆர் எதுக்கு போடுறாங்கன்னா எம்ஜே மறந்துடுவாங்க. அவன் ஃப்ரெண்டு அந்த குண்டு பையன், அவன் பேர் என்னது, எம்ஜே மறந்துடுவாங்களா, அவன் வேற யாரு கூட சுத்திக்கிட்டு இருப்பான் எம்ஜே. அதுதான் நடக்கும். பிளஸ் அதுக்கு அடுத்த சீன் வந்து இது வந்து ஸ்பைடர்மேன்கா லைஃப்ல நடக்கிறது. லோன்லியா இருக்காரு, பவர்லாம் அதே தான், ஆனால் கொஞ்சம் எப்படி சொல்ல ஒரு அடல்ட் ஸ்பைடர்மேனா மாறிக்கிட்டு இருக்காரு. சீன்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஒரு 3 வருஷமா அந்த சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நம்பர் 1 சூப்பர் ஹீரோ சொல்ல போனா நியூயார்க்கா. அப்படிலாம் சொல்ல முடியாதுதான். இல்ல நியூயார்க் டாபி பசங்க வாங்க அடி மட்டும் பாருங்க, டாபி தான். ஆனா இப்போ அவருக்கு கீ கிடைச்சிருக்கு. ஆனா கீயோட அவருக்கு மனசுல என்ன இருக்குன்னா, அவருக்கு வந்து அவரோட இல்ல அவர் பழைய எம்ஜேயும் அவர் ஃப்ரெண்டு கூட போய் சேர்ந்து இருக்கிறது தான் அவருக்கு மோர் இம்பார்ட்டன்ட் இந்த கீயோட. அது கூட பார்த்துருப்பீங்க, அந்த வாஷிங் மிஷின் பக்கத்தில் வச்சு அந்த கீயை சும்மா பார்த்துட்டு இருப்பாரு. இது என்னடா கீ, எனக்கு எதுக்காக கொடுத்துருங்க, அப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பார். ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அவர் இப்போ ஒரு அடல்ட் ஸ்பைடர்மேன் டீனேஜ்லேருந்து அடல்ட்டாக மாறி இருப்பார். அந்த டைமில் வந்து அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும் டீனேஜ் ஸ்பைடர்மேன்லேருந்து அது கூட சொல்ல தான் இந்த மியூட்டன்ட்டு அவர் மியூட்டேட் ஆக ஆரம்பிச்சிருவார். அவர் மியூட்டண்ட்டாக எதுக்கு மாறினான்னு இப்போ ஏகப்பட்ட தியரியெல்லாம் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்னதுன்னா
மியூட்டன்ட் ஆயிட்டாரு. பவர்லாம் அவருக்கு ஃபர்ஸ்ட் இருந்த ஆர்கானிக் வெப்லாம் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் இருந்த ஆர்டிஃபிஷியல் வெப்போட இப்போ வந்து அவருக்குள்ள இருந்தே ஆர்கானிக் வெப்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்காரு. டோபி மெக்வயர் மாதிரி அவருக்கு எப்படி ஸ்டார்டிங்ல இருந்து உள்ள இருந்தா வெப் வரும். அப்போ இந்த இவனுக்கு எப்படி வந்துச்சு வெப்? ரெண்டாவது அமேசிங் அவர் ஆர்டிஃபிஷியல். அவன் ஆர்டிஃபிஷியல். ஓகே, அவனுக்கு வரலாம், அவன் ஆர்டிஃபிஷியல் தான். இப்போ இவனுக்கு மியூட்டன்ட் ஆனனால இவனுக்கு இப்போ உள்ள இருந்து வெப் ஆரம்பிச்சிட்டு வேற அந்த தெரிஞ்சு 2 படத்துல இருந்து 2 எடுத்துக்கிட்டாங்க மச்சி. நம்ம டோபிட்டா இருந்து நேச்சுரல் எடுத்துக்கிட்டாங்களா, நம்ம அமேசிங்ல இருந்து சூட் எடுத்துக்கிட்டாங்க. சூட் சம சூட் இல்ல, கொஞ்சம் 2 அமேசிங் பேட்டர்ன் கூட கொஞ்சம் கிளிம்ஸ் அடிக்கும். அமேசிங்ல நல்லா ஸ்லிம்மா இருப்பான், அந்த சூட்டோட சூப்பரா இருக்கும். இல்ல என்ன ஆப்ஸா இருக்கு இல்ல அவன் ஆமா இப்போ போட்ட மாதிரி இருக்காமல அவன் ஆப்ஸ்லாம் செம்ம டப் பண்ணிருக்கான் நல்லா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவருக்கு வந்து ஆர்கானிக் வெப் வந்துட்டு ப்ளஸ் அவரோட ஆர்கானிக் வெப் வந்து அவரோட ஆர்டிஃபிஷியல் வெப்போட ரொம்ப ஸ்ட்ராங். ப்ளஸ் அவரோட அந்த ஸ்பைடர் டிங்கல்னு ஒரு இது இருக்கும், சூப்பர் பவர். அது என்னது? அது என்ன பின்னாடி இருந்து எவனாச்சும் அடிக்கிறானா அவரோட சூப்பர் பவர் வந்து ஸ்பைடர் டிங்கல். அது அளவுக்கு இருக்காது, ஆனா கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி அதுவும் ரொம்ப ஷார்ப் ஆயிட்டு இருக்கும். அவருக்கு ஒரு தண்ணி ட்ராப் இருந்தா கூட ரொம்ப காதெல்லாம் வலிக்கிற மாதிரி வந்த ஒரு சீன்லாம் இருக்கும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து டோபி வேற நம்ம அமேசிங் பேட்டர்ன் இருக்கலாம். அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்பைடர் கிடைச்சதுக்கு அப்புறம் 2 பேருமே ஒரு இதுக்கு போயிடுவாங்க, ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. ஸ்டேட்டுக்கு ஒரு மாதிரி தலை வலிச்சு உருண்டு இருப்பாங்க, அதுக்கும் போயிடுவாங்க. அதான் இந்த பவர் ஹேண்டில் பண்ண முடியாம பவர் ஹேண்டில் பண்ண முடியாது, சுட்டு கூட அவனை ரொம்ப இதாயிடும். பவர் ஹேண்டில் பண்ண முடியாம அப்புறம் வந்து அவங்க கத்துக்குவாங்க பவர் எப்படி யூஸ் பண்ணனும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கடிக்கும் போதே ஆயிருக்கும், அதுக்கு அடுத்து இப்போ அவனுக்கு ஆயிருக்கும். அப்போ இந்த ஸ்பைடர்மேன் கடிச்சு தான் அவன் ஸ்பைடர்மேன் ஆகலாம். எல்லா ஸ்பைடர்மேனும் கடிச்சாம இல்ல இந்த ஸ்பைடர்மேன் நான் பார்க்கல எப்படி கடிச்சு எல்லாம். நான் டாபிக் மட்டும் தான் பாத்துருக்கேன் ஸ்பைடர்மேன் கடிச்சு எப்படி ஆனது. அடுத்த கேரக்டர் யாரு? கொண்டு வராதீங்க. பனிஷர். பனிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஓகே, பனிஷர் வந்து அவரோட சீன் எப்படின்னா கார்ல உட்காந்து சுத்திக்கிட்டு இருப்பாரு, அந்த டேங்க் முன்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பாரு. ஸ்பைடர்மேன் வந்து டேய் சுடாதா, இது வேலையே கிடையாது, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஆக்சுவலி பனிஷர் வந்து அவர் பனிஷர்னு கூப்பிட மாட்டாங்க தெரியுமா. அவர் வந்து சைடு கார்ல இருந்து சைட்ல வந்து ஏய் ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடியே 3 வருஷத்துக்குள்ள அவங்க என்னமோ நடந்திருக்கு, அவங்க கூட பண்ணிருக்காங்க சேர்ந்து கிரைம் தடுத்திருக்காங்க, கிரைம் தடுத்திருக்காங்க, ஃப்ராங்க்னு கூப்பிட்டுருக்கான். அதுக்கு மேல அவனுக்கு வந்து பனிஷர் கூட வேலை பார்க்க பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஸ்பைடர்மேனுக்கு. ஏன்னா அவனை வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவான், கோ ஹோம் மேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால ஏன்னா பனிஷர் வந்து டப்புன்னு போட்டு தள்ளிடுவாரு, அவரு பார்க்க மாட்டாரு. இதுல ஸ்பைடர்மேன் பிடிச்சு கொடுப்பாரு, இவன் போட்டே தள்ளிடுவான். அவன் பேசிட்டு அடிப்பா அடிச்சுட்டு தான் பேசுவாரா அந்த மாதிரிதான். ஓகே, பனிஷர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல அப்படி கொஞ்சம் லைட் பனிஷரான கேரக்டர். அடுத்த கேரக்டர் யாரு? ஹல்க். நம்ம பேனர்னே ப்ரூஸ் பேனர். அவர் பையன் பேர் கட் அவுட்னு வச்சிருக்கான் வச்சு மிஸ் பண்ணிட்டாங்களே. கட் அவுட் பேனரா? ஓகே, அவர் வந்து எப்படி வர்றாருன்னா அவர் ப்ரொஃபஸரா இருப்பாரு. இதெல்லாம் டிகோட் பண்றீங்க. அவர் வந்து ப்ரொஃபஸரா வருவாரு. ப்ரொஃபஸரா வந்து அவரும் மறந்துருப்பாரு இவன் யாருன்னு, பீட்டர் யாருன்னு, சாரி ஸ்பைடர்மேன் யாருன்னு. எல்லாரும் மறந்தாங்கன்னா எல்லாரும் ரியலா மறந்துட்டாங்க. டோனி ஸ்டார்க் தான் போயிட்டாங்க. டோனி ஸ்டார்க் எல்லாம் நம்ம மறந்துட்டோம். டோனி ஸ்டார்க்லாம் ஸ்பைடர்மேனை மறந்துட்டோம்னா சரி விடுங்க. ஓகே, அதெல்லாம் பார்க்கலாம். அப்படி டூம்ல வரல மச்சாலே. ஸ்பைடர்மேன் வந்து இப்போ பீட்டர் பார்க்கர் வந்து ப்ரூஸ் பேனர் கிட்ட போய் ஹெல்ப் கேட்பான், எனக்கு இப்படி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அவங்க கேட்பான் உன் பேர் என்ன, பேர் தெரியும் உனக்கு எப்படி என் பேர் தெரியும் அப்படிலாம் கேட்பான். ப்ளஸ் அதுக்கு மேலே அவன்கிட்ட போய் எதுக்கு ஹெல்ப் கேட்பான்னா அவனும் ஒரு மியூட்டன்ட், ஹல்க் வந்து ஒரு மியூட்டன்ட். அதனால எப்படி எனக்கு இந்த பவர்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு விடுங்க கோச் அப்படின்னு சொன்னாரா அவர். அப்போ ஒரு பாடி ஸ்கேனுக்கு ஒரு சீன் வரும். அந்த ஸ்கேன்ல கூட என்னமோ எழுதிருக்கும், இல்ல சூப்பர் ஹியூமன் எழுதிருக்கும், சாரி சப்ஸ்ட்ராக்ட் ஹியூமன் இல்ல சூப்பர் ஹியூமன் எழுதிருக்கும். அப்படின்னா அவன் ஒரு மியூட்டன்ட்னு காமிச்சிருக்காங்க. அவங்க பாடிக்குள்ள என்னமோ சேஞ்சஸ் நடக்கும், அவனால ஒரு சூப்பர் ஹியூமனா மாறிட்டு இருக்கான். இன்ஹியூமன் இதெல்லாம் வந்து ஸ்பைடர்மேன் சைடுல இருக்க கேரக்டர். இப்போ வில்லன்ஸ்லாம் பாத்துறோமா? ஓகே, வில்லன்ஸ்னா ஃபர்ஸ்ட் யாரு? வில்லன்ஸ்லாம் பாத்துறோமான்னு சொல்லி நியூஸ்ல சொல்ற மாதிரி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யாரு? சேடி சிங்க். சேடி சிங்க் யாருன்னு தெரியாதுப்பா எனக்கு, நீங்க சொல்லுங்க. அவன் வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வருவான். அவளுக்கு வந்து அவளை காமிக்கவே இல்லை, அவளுக்கு கேரக்டர் வந்து காமிச்சிருக்காங்க. மைண்ட் கண்ட்ரோல் ஒரு கேரக்டரா காமிச்சிருக்காங்க சேடி சிங்க் வந்து அந்த ஆக்ட்ரஸ். ஆமா, அவளாவும் இருக்கலாம், வேற யாரோ இருக்கலாம். எக்ஸ்மேன்ல ஒரு இன்னொருத்தி அவளும் மைண்ட் கண்ட்ரோல் தான், அவளா இருக்கலாம். ஆனா நிறைய பேர் சொல்றாங்க இவளா தான் இருக்கும். அவ பேர் கூட என்ன வந்து ஓகே, சேடி சிங்கோட கேரக்டர் பேர் வந்து என்ன அப்ஜூன் பண்ணாங்கன்னா டைஃபாய்டு. டைஃபாய்டு மேரி அவங்க கேரக்டர் பேர் வந்து அவங்க. ஓகே, டைஃபாய்டு மேரின்னு அவர் பேர் வந்து டைஃபாய்டு மேரி தான் அவங்க பேர் வந்து.
அவங்க இப்படி தான் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கேரக்டர் வில்லன். ரொம்ப இப்படி அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சிட்டியில், அவங்கள பிடிச்சி அடிக்கணும் ஸ்பைடர்மேனுக்கு. அவங்களே பிடிச்சி அடிக்கணும், அவங்க ரியல் அவங்கள பிடிச்சி அடிக்கணும், அவ்வளோதான். டைஃபாய்டு மாதிரி அது ஒரு வில்லனா. அடுத்த வில்லன் யாரு? நம்ம ஸ்கார்பியோல வருவார் தெரியுமா? தெரியாது, ஸ்கார்பியோ தான் தெரியும். இந்த ஹோம் கம்மிங்ல பார்த்துருப்பீங்களா, ஒருத்தன் வந்து பள்ளி மாதிரி இருப்பான், அவனுக்கு கண்ணுலலாம் கட்டு இருக்கும். ஹோம் கம்மிங் ஒரு சீன்ல வருவான், அந்த ஜெயில இருந்தே கேட்பான் யாருப்பா ஸ்பைடர்மேனு. அப்பவுமே அவனுக்கு ஸ்பைடர்மேன்லாம் கொஞ்சம் வெறி இருக்கும், ஸ்பைடர்மேன் அடிக்கணும்னு. இப்போ வெளியே வந்தோடனே அவன் சூட் பில்ட் பண்ணுவான். ஆக்சுவலி உடஞ்சி சூட் வச்சு ஃபைட் பண்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்களா ட்ரெய்லர்ல. இப்போதான் அந்த ஸ்கார்பியோ வந்து இன்னொரு வில்லன், அவன் சின்ன வில்லன்னு வச்சுக்கலாங்க. மெயின் வில்லன் யாரு? எனக்கும் தெரியாது யாரு. இப்போ நெக்ஸ்ட் வில்லன் யாருன்னா நிஞ்சா. அவங்க பேர் இருக்கு, குரூப் பேர் வந்து த ஹேண்ட். அந்த ரெட் கலர் சூட் டெட்பூல் மாதிரி இருப்பாங்களா, அவங்க தான் ஆக்சுவலி வந்து அந்த ஹேண்டு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேர்டெவல் வில்லன் அவங்களாம். இந்த டைஃபாய்டு மாதிரியும் ஹேண்டும் டேர்டெவல் வில்லன்னு சொல்றாங்க. வேற இந்த ஸ்கார்பியன் மட்டும் தான் இந்த ஸ்பைடர்மேனோட டேர்டெவல் வில்லனா. டேர்டெவல் யூனிவர்ஸ்க்கா இல்லை, ஆனால் இந்த ஹேண்ட் வந்து டேர்டெவல் யூனிவர்ஸ்க்கா வில்லன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இம்மார்ட்டல் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அந்த குரூப் வந்து. அந்த இம்மார்ட்டல்னா யார் மாதிரி? டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்ட் 1ல இம்மார்ட்டலாக இருக்கணும்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பாங்க தெரியுமா? தெரியலையே, ஆனால் அவர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு போய் இது பண்ணுவாங்களா? அதே மாதிரி தான் இந்த குரூப். இந்த குரூப்பும் ஆல்மோஸ்ட் சிமிலர், அவங்களுக்கும் இம்மார்ட்டலாக ஆகணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட சுற்றிட்டு இருப்பாங்க. வேற இவங்க வந்து இவங்களுக்கு டேர்டெவல் சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா இவங்களை ரொம்ப அடிச்சிருக்காங்க டேர்டெவல் ஹேண்டை. அதுக்கப்புறம் இப்போ வந்து டீகோடிங்ல நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கானா, அந்த பிரிசன்ல தானே அவனுக்கு அந்த கண்ணெல்லாம் பிளாக் ஆகும், அந்த ஸ்வாடெல்லாம் உடைப்பான் தெரியுமா? அது வந்து எதுக்கு அவங்க பிரிசன்ல ஃபைட் பண்றாங்கன்னா, சீசன் 2ல வந்து டேர்டெவல் வந்து லாஸ்ட்ல வந்து பிரிசன்ல அனுப்பிடுவாங்களாம். இவன் அங்கே பிரிசன்லேயே வச்சு முடிச்சிருவோம் அப்படின்னு இந்த ஹேண்டு கிளம்பி இருப்பாங்களாம். அந்த இடத்துல நம்ம ஸ்பைடர்மேன் போய் காப்பாற்றுற மாதிரி ஒரு சீன் இருக்கலாம் அப்படின்னு ஒரு அப்படிலாம் இருக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த சீனே நம்ம வந்து பால்கனியில் வச்சு ஒரு ஃபைட் சீன் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த எல்லாரும் பறப்பாங்க, ஸ்பைடர்மேன் மட்டும் இங்கேருந்து வர மாதிரி இருக்கும். அதே நீங்கள் கொஞ்சம் அந்த கீழே உள்ள 2 நிஞ்சாங்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு இருப்பாங்க, மேலே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா மேலே தான் ஸ்பைடர்மேன் இருப்பாங்க, கீழே வேற யாரோ பார்த்துட்டு இருப்பாங்க. இது இந்த அந்த என்னது ஸ்பைடர்மேன் அந்த டோபி மெக்வாயர் வேற ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் இருப்பாங்களா, அந்த பள்ளி அடிப்பான், அத மாதிரி இங்க ஒரு ஃப்ளா இருக்கு. ஃப்ளா கூட இல்ல, அவங்க வேனுக்குமே தான் வச்சிருக்காங்க, எடிட் பண்ணி தூக்கிருக்காங்க. மேபி அது ஸ்பைடர்மேனும் டேர்டெவலும் டீம் அப் ஆகி அந்த நிஞ்சாவை அடிக்கிற த ஹேண்ட்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். அப்படிதான் டீகோடிங் பண்ணி நான் இதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இப்போ டேர்டெவலும் ஸ்பைடர்மேனும் டீம் போட்டு அடிக்க போறாங்க, லாயரா வந்துருவான். கரெக்ட். அதுக்கு மேல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பனிஷர் இருக்கானா டேர்டெவலும் இருந்தா ஆகணும்னு சொல்றாங்க. ஏன்னா பனிஷரும் டேர்டெவலும் ஒரே யூனிவர்ஸ் தானே. அதே மாதிரி இப்போ ஹேண்ட் வந்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு கண்டிப்பா டேர்டெவலுக்கு ஒரு கேமியோ இருக்கும் அப்படின்னு. வேற நிறைய கேமியோலாம் இருக்கு, மேபி சின்ன கேமியோ. எக்ஸ்மேன் வந்துருவாரா? எக்ஸ்மேன்லாம் வரமாட்டா, அவளை முடித்தல்ட்டாங்க. ஸோ இதுதான் டீகோடிங். இந்த எவ்வளோ நிமிஷம் ட்ரெய்லரு? 2 நிமிஷம் 32. இவ்வளோதான் ட்ரெய்லரான எவ்வளோ வாங்கான்னு விஷயம் இருக்கு. எத்தனை கேரக்டர், மெயின் கேரக்டர், காமிக் புக் ரெஃபரன்ஸ் இருக்குல்ல அதுல. ஆமா 3 காமிக் புக் ரெஃபரன்ஸ் வேற சூப்பரா இருக்கு. அவன் அந்த பூமரேங் ட்ரெய்லர் வேற காமிக் புக் இந்த பாத்தீங்களா, இங்க இது எப்படி பூமரேங் மாதிரி எப்படி இருக்கு பாத்தீங்களா? இது ஒரு ட்ரெய்லர். அப்படிலாம் எல்லாம் பண்ண முடியாது. இங்க பாத்தீங்கன்னா இது இங்க என்ன பண்ணும், அவ்வளவுதான் போடுறேன்னு சொல்லி இங்க ஒரு இது ஒரு காமிக் புக் ரெஃபரன்ஸ் வேற. அந்த கக்கூன்ல இருந்து வெளியே வரலாம், அதுவுமே ஒரு காமிக் புக் ரெஃபரன்ஸ் தான். அவர் அந்த கக்கூன்ல இருந்து கீழே வந்து ஆர்கானிக் வெப் வரும்ல, அதுவுமே காமிக் புக்ல இருந்து தான் எடுத்துருக்காங்க நிறைய பேர் சொல்றாங்க. இல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நானே போட்டது என்ன பாத்தீங்களா, இது கூட காமிக் புக்ல இருந்து தான் வந்திருக்கு. காமிக் புக் ரெஃபரன்ஸ் ஒரே படத்துல. ஸோ இதுதான் எங்களோட டீகோடிங். நாங்கள் 5-6 யூடியூப் வீடியோலாம் பார்த்துட்டு டீகோட் பண்ணிருக்கோம் நாங்களே. ஏன்னா எங்களுக்கு ஸ்பைடர்மேன் சின்ன வயசுலேயே நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், அதுதான் எங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோ. உனக்கு எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோ எனக்கு ஸ்பைடர்மேன் தான். அவன் விஜய் ஒரு படத்தில் என்ன வருவாம்லாம், அசாசின் கிரீட் மாதிரி. இது நான் பார்த்த அவரு வேலாயுதம். அதுதான், அது எனக்கு ஃபேவரட், செகண்ட் ஃபேவரட். தம்பி அப்படி பார்த்தா எனக்கு வந்து முகமுடி தான் தம்பி.
ஆக முடியுது அண்ணனுங்க ஃபர்ஸ்ட் ஃபேவரட். ஹீரோ ஓகே, இந்த டிஸ்கஷன் வந்து எதுக்கு பண்ணோம்னா நாங்கள் வந்து ஸ்டார்டிங்ல 2 மூவி பற்றி தான் வீடியோ போட்டிருக்கோம். இது ஒரு மூவி ரிலேட்டடாகவே இருக்கட்டும், ஏன்னா எங்களுக்கு ஃபேவரட் மூவி இப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதனால தான் இதை பற்றி பேசுகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சொல்லு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறோமா இல்லை தெரிஞ்சு இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. அது 50% பேர் நீங்கள் 50 கம்மி 60-70% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்துருவேன். வீட்டுக்கு வந்துடுவாரு, அப்புறம் டேல் மாதிரி ஆரம்பிச்சிடாரு கேமராமேனு. சரியா? அதுக்கு நீங்கள் சேஃபாக இருக்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் வந்து அந்த முனி பேய் அனுப்புகிற மாதிரி அனுப்பிடுறோம். இப்போ ஒரு பேய் வீடியோ வரப்போகுது, பேய் கேமிங் வீடியோ வரப்போகுது. அதுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். சரியா? அடுத்த வீட்டில் பார்ப்போம். சரியா? அடுத்த பிராண்ட் நியூ டேல பார்ப்போம். பிராண்ட் நியூ வீடியோவில் பார்ப்போம் நம்ம. பாய்.